Hi friends, good morning. In this video, physics problems, one problem discuss about these problems. These problems very interesting problem. Listen to me. At a metro station and Gale, we have walks of escalator and time. ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து ஒரு எஸ்கலேட்டர் படிட்டு தெரியுமா தானாக வந்து போயிட்டுருக்கோம். அந்த எஸ்கலேட்டர் படிட்டு நடந்து போயிட்டுருக்க சி ரிமைன்ஸ் ஸ்டேஷ்னரி. If she remains stationary on the escalator, time escalator take her time, அதாவது எஸ்கலேட்டர் போகிற நேரம் வந்துட்டு T2ன்னு சொல்கிறாங்க. டைம்ஸ் டேக்கப், அதாவது எஸ்கலேட்டர் போய் ரீச் ஆகிற நேரம் வந்து எஸ்கலேட்டர் போகிற டைம் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ரீச் ஆகுது. அந்த ரீச் ஆகிறது தான் நம்ம பிளாட்ஃபார்ம் போயிடும், நம்ம வந்து மேலே போயிடும். அந்த ரீச் ஆகிற டைம் வந்து T2ன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மெட்ரோ ஸ்டேஷன் கேர்ள் வாக்ஸ் ஆஃப் எஸ்கலேட்டர் டைம் T1. இது வந்து அவங்க போகிற நேரம் வந்து ஸ்டேஷனரி இருக்குது, அதுலேயே அங்கேயே வந்து அந்த படிட்டு நின்றுட்டே இருக்குது. அவங்க வந்து படிட்டு நேரம் வந்து அந்த டிஸ்டன்ஸில் வந்து ஏறுற நேரம் வந்து T1ன்னு சொல்கிறாங்க. அதை படிட்டு மட்டும் போகிற நேரம் வந்து T2ன்னு சொல்கிறாங்க. இஃப் த டைம் டேக்கன் ஆஃப் ஹியர் வாக் அப் ஆன் மூவிங் எஸ்கலேட்டர், அதாவது எஸ்கலேட்டர் மூவ் ஆகுது, இவங்களும் சேர்ந்து வந்து அந்த எஸ்கலேட்டர் சேர்த்து இவங்களையும் நடக்கிறாங்க, மேலே வந்து படிட்டு நடந்து வந்து மேலே போகிறாங்க. அப்போ என்னவோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்து சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும், இது சொன்னது தான் எஸ்கலேட்டர் ரெஸ்ட்டு. பட் இங்கே நடந்து போகிறாங்க, அது வந்து T1ன்னு சொல்கிறோம். டயக்ராம் மென்ஷன் பண்ணிக்க பாருங்கள். T1ன்னு சொல்கிறோம். ரெஸ்ட்டில் இருக்காங்க, பட் எஸ்கலேட்டர் வந்து மூவ் ஆகுது. அது மூவ் ஆகிற டைம் அது மட்டும் மூவ் ஆகுது, அதுக்கு வந்து T2ன்னு சொல்கிறோம். அப்போ எஸ்கலேட்டர் ரெண்டுமே சேர்த்து மூவ் ஆகிற டைம் என்னன்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்குது, அப்போ ரெண்டுமே சேர்ந்து அவங்களும் மூவ் ஆகுறாங்க, எஸ்கலேட்டர் சேர்ந்து மூவ் ஆகுது. அப்போ ரெண்டுமே சேர்ந்து மூவ் ஆகும் டைம் வந்து கொஞ்சம் குறையுது. அப்போ என்ன பண்ணணும்னா S1 டிஸ்டன்ஸ் சேம் தான். அப்போ T1 நம்ம என்ன ஃபார்முலானா S1/v, v was equal to S/t தான். T1 is equal to S/v1. v1 வெலாசிட்டி வந்து ஒரு வெலாசிட்டியில் இது போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அவங்க போயிட்டுருக்காங்க, ஒரு வெலாசிட்டியில் அவங்க போகிறாங்க, படிட்டு ஒரு வெலாசிட்டி போயிட்டுருக்கு. S/v2 சொன்னாங்க, படிட்டு ஒரு வெலாசிட்டி போயிட்டுருக்கு. படிக்கிறது தான் நான் போகிறது, படிட்டு மட்டும் போகிறது. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் வெலாசிட்டி, அப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் வெலாசிட்டி சொன்னாக்கா v1 + v2. அப்போ S/t1 S/t2 T1 T2 1/, டிஸ்டன்ஸ் கேன்சல் ஆகிடும், 1/T1 + 1/T2 T1 + T2. இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கா T1 + T2 T1 T2, அப்படியே உள்டா போட்டாக்கா T1 T2 T1 + T2. ஓகேங்களா, இப்படி தான் வரும் ஃபார்முலா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிங்க. இதுதான் வந்து